வரும் வெள்ளி முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஓஹோ எந்தன் பேபி. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி ஷேர் வித் வீக்கில் வந்துட்டு யாரை இன்டர்வியூ பண்ண போகிறேன்னா ஒரு சினி செலிபிரிட்டி தான். பொதுவாக ஒரு சினிமாவில் ஒருத்தவங்க வரணும்னா யாராவது ஒருத்தங்க தெரிஞ்சிருந்தால் அவங்களோட ரெஃபரன்ஸ் மூலிமா வந்துடலாம். இவருடைய தாத்தா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎன் வேலுமணி. அவர் மிகப்பெரிய ப்ரொடியூசர். சிவாஜி சார், எம்ஜி சார் வச்சுலாம் நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறாரு. ஆனாலும் அவருடைய ஐடென்டிட்டி யாருக்கிட்டையும் எவர்கிட்டையும் சொல்லாமல் இவருக்குன்னு தனித்திறமையை வச்சு ஒரு லைஃப் ஸ்டைலை உருவாக்கி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கி இப்போ நிறைய படங்கள்லையும் நிறைய சீரியல்லையும் இவங்களை பார்க்க முடியும். ஜீவா ரவி சார் தான் இன்டர்வியூ பண்ண போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். பொதுவாகவே ஒரு சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் எனக்கு தெரியும்ப்பா அப்படின்னாலே சினிமாக்குள்ளே ஈஸியாக வந்துடலாம், அண்டு ஈஸியாக சாதிச்சிடலாம், பெரிய ஒரு நேம் கிடச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் இப்போ வரைக்குமே இருக்குது. அப்படி இருக்கும்போது அவ்வளோ பெரிய ப்ரொடியூசர் ஜிஎன் வேலுமணி சார், அவருடைய பேரன்னிங்க, அப்புறம் தெரிஞ்சவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிவாஜி சார், எம்ஜிஆர் சார் அப்படின்ட்டு பெரிய பெரிய ஆட்கள் தான். எல்லாருடைய வீட்லேயும் செல்ல பிள்ளையாக இருந்திருக்கீங்க, நாகேஷ் சார் வீட்டில் அப்படி இப்படின்ட்டு. பட் இருந்தாலும் உங்களுடைய சினிமா என்ட்ரிங்கிறது உங்களுடைய முயற்சியாலேயே நடந்திருக்கு. இந்த பிளான் எப்படி சார் முதல்ல நடந்துச்சு? இல்லை, பேசிக்காக உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நான் ஹோட்டலில் ஜிஎம்மாக இருந்தேன், ஹோட்டல் இண்டஸ்ட்ரி. அப்போ ஹோட்டலில் நிறைய ஷூட்டிங்லாம் நடக்கும், ஷூட்டிங் பார்ப்போம். அப்போ நம்ம ஷூட்டிங் அந்த க்ரௌடை ஒதுக்குற வேலை தான் நம்மளுக்கு. அப்போது ஆஸ் எ ஜிஎம் போய் பண்ணுவோம். பட் என்னென்னா என்னையும் அறியாமல் நம்மளுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்கும், இப்போ ஷூட்டிங் பார்ப்போம். அப்போது ஃபஸ்ட்டு நான் பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டு பண்ணது தர்மதுரை சூப்பர் ஸ்டாரோட ஷூட்டு, ஸ்ரீலேகா. இப்போ மேரியட் ஹோட்டலில் ஸ்ரீலேகா அதுவும் நடக்குது. சைமல்டேனியஸாக கமல் சாரோட கலைஞன் நடக்குது. ரெண்டு பேருமே பார்த்தேன். ஸோ பயங்கர கிரேஸ், பின்னாடி ஆளுங்க ஓடி வராங்க போகிறாங்க. ஆனால் அவங்க சிம்பிளாக தான் இருக்காங்க. பட் நான் சினிமா இவ்வளோ இதற்கு நம்மளது நாலு 24 hours வேலை செய்கிற ஒரு கோட்டை போட்டு ஒன்றுமே இல்லையே, ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி. பட் சினிமா ஃபேமிலி என்னென்னா பேசிக்காக எங்கள் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மெரிட் தான். இவர் தயவு செஞ்சு இவரை போட்டுருங்க. தாத்தா இருந்தது, தாத்தாக்கு அந்த காலத்து டேரக்டர்லேருந்து பீம்சிங் ஃபேமிலி, அதுக்கப்புறம் டேரக்டர் சங்கர் சார் ஃபேமிலி. சங்கர்னு இப்போ இருக்கிற சங்கர் சார், அந்த சங்கர் ராஜ்சங்கர். ஸோ அவங்க எல்லா டேரக்டர்ஸும் தாத்தாக்கு பழக்கம். பாலச்சந்தர் சார் ஃபேமிலிலேருந்து எல்லாருமே பழக்கம். பட் ஒரு வார்த்தை ரெக்கமெண்டே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவர் சொந்த பையனுக்கே அவர் ரெக்கமெண்ட் பண்ணல, சொந்த சன்னுக்கே உனக்கு டேலண்ட்டை தான் நீ வா. ஏன்னா அப்போ எம்ஜிஆர் சிவாஜி பீக்கு. தாத்தா ஒரு வார்த்தை சொன்னால் அடுத்த படத்தில் ஒரு கேரக்டர் ரெடியாக கொடுப்பாங்க. பட் ஏதோ ஒரு ஷேடோ டான்ஸாக ஆட வச்சார் தவிர நேராக ஒரு கேரக்டர் நீ பண்ணுன்னு சொல்லலை. ஏன்னா அந்த மாதிரியே இருந்து வளர்ந்துட்டோம் நம்ம. இப்போ யார்ட்டையுமே நம்ம சான்ஸும் கேட்கல. அப்போ ஸ்லோவாக ஒருத்தராக வராங்க உள்ள. என் தம்பி வராப்புல, ஸ்ரீ சீரியலுக்குள்ளே வரான். இன்னொரு தம்பி விஜய் டிவிக்குள்ளே போகிறான், மகேந்தர். ஸோ இவங்கெல்லாம் அங்கே உள்ளே போகும்போது நான் நினச்சி நம்மளா ஏதாவது ஒன்று பண்ணணும். அது அப்படியே இருந்துச்சு. பட் அப்படியே ஹோட்டல் இண்டஸ்ட்ரியிலேயே நம்ம கண்டினியூ ஆகி அப்போ என்னாச்சுன்னா நான் யூஸ்வலாக ஹோட்டல் மார்க்கெட்டிங் போவேன். மார்க்கெட்டிங் போகும்போது என் பிரதரை மெயினாக போய் பார்ப்பேன். இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் செமினார்ஸ்க்கு எங்கள் ஹோட்டலில் இருக்க ஹால்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னு போயிட்டு திருப்பி வரும்போது ஒரு மனிதரை சந்திக்கிறேன். அவர் டக்குன்னு என்ன பார்த்து ஆக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு நான் எடுத்தோன்னு எடுத்தோன்னு என்ன ஆக்ட் பண்ணுறீங்க சார்? சான்ஸ் நான் ஹோட்டலில் இல்லை ஒரு கேரக்டருக்கு உங்களுக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா லுக்கு நல்லாயிருக்கு. நீங்கள் யாரை பார்க்க வந்தீங்க அப்படின்னு சொன்ன மகேந்தர் பார்க்க வந்தேன் சார், வாங்க என் கூட அப்படின்னு. மகேந்தர் இல்லை சார் நான் கிளம்புறேன், நீங்கள் வாங்க என் கூட, ஜஸ்ட் 5 minutes வாங்க சார்னு சொல்லி கூப்பிட்டு போனாரு. மகேந்தர்கிட்ட போயிட்டு மகேந்தர் சொல்ல எங்கள் அண்ணன் இப்போ என்ன பார்த்தாரு. அப்படியா? அப்போது அவர் ரோல் நல்லாயிருக்கு, கனா காணும் காலங்கள் அப்படி அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். அதில் ஒரு ஃபாதர் ரோல், அதாவது அந்த அக்னி நட்சத்திரம் கார்த்திக்கும் நம்ம இவரும் பிரபு சாரும் பண்ண ட்ராக்கு. அப்பா இவர் தான். 2 பசங்க பண்ணுறாங்க. ஒன்று இப்போது சமீபத்தில் ரொம்ப வைரலாக பேசப்பட்ட நம்மளோட ஸ்ரீ, அது ஒன்று ஸ்ரீ, அவர் பையன். இன்னொரு பையன் விக்கி. 2 பேரும் அண்ணன், 2 ஒய்ஃப். எல்லாமே நல்லா என்னடா அது கேட்டு அந்த 2 ஒய்ஃப்னோட ஒரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட் அது. ஏன்னா ரியல் லைஃப்பில் 2 ஒய்ஃப்லாம் உதவ தான் போடும் நம்மளுக்கு. சரி 2 ஒய்ஃபு இதெல்லாம் சினிமாவில் தான் கிடைக்கும் போல இருக்குது. அம்மா நல்லா இருக்குது, ஆனால் பட் பயமாக இருக்குது, நடிக்க தெரியாது அப்படின்னா மகேஷ் வேணாம் ஒழுங்காக சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு, நீங்கள் விட்டுருங்க, அவரை வேலைக்கு போட்டோம். சும்மா பண்ணிவிட்டு அப்புறம் கடைசியில் இங்கே தான் நிற்பார் அவர்னு. இல்லை நான் அவர் சொன்ன வார்த்தை காப்பாற்றினாங்க. அவர் யாரும் இல்லை, ரமணகிரி வாசன் தான். ரமணன் சார் எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு காட்ஃபாதர் ஆகார். அண்ட் மோரோவர் நம்பிக்கை வச்சார் என் மேலே. ஒரு களிமண் இது ஒரு பொம்மை ஆக்கலாம் அப்படின்ற மாதிரி. இன்றைக்கும் களிமண் தான். பட் அன்றைக்கி அவர் நம்பிக்கை வச்சார், இவர் ஏதாவது பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கனா காணும் காலங்கள் வந்தேன். அது என்னென்னா அந்த ஸ்டார்ட் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா எல்லாமே சீனியர் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரிலாம் யாருமே இல்லை. எல்லா சீனியர் ஆர்டிஸ்ட்டும் எனக்கு பசங்களாக போயிட்டாங்க.
பிளாக் பாண்டி, இர்ஃபான், மைக்கேல், இப்படி இருந்து எனக்கு பிரியா, அட்லி ஒய்ஃப் பிரியா, ஸோ இது மாதிரி நிறையா ஹேமா நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அப்போது வந்து 2-3 ஆர்டிஸ்ட் பார்த்தா நிறைய ஆடுகளம் நரேன் சார் அப்போது சீனியரு, அப்புறம் பானுச்சந்தர் சார் இருந்தார் பார்ட் 1ல். ஸோ இது பார்ட் 2ல் நான் என்ட்ரி ஆகும்போது நாங்கள் ஒரு கேங்காக வரும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு சினிமா. ஒரு பிக்னிக் மாதிரி இருந்துச்சு. பட் அதுதான் சினிமான்றது கிடையாது. அதுக்கப்புறம் நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்குது. பட் அப்படி வந்த உடனே பண்ண என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து என்னென்னா நம்மளே நம்ம சில சமயம் என்ன சொல்லுவோம், நம்மளுக்கு வந்து நம்மளா பண்ணிக்கிட்டு தான் உண்டு, நம்மளுக்கு வேறு யாரும் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு ஃபீலிங் வரும். ஏன்னா ஒரு க்ளோஸ் வைக்கும்போது பயம் வரும். ஒரு க்ளோஸில் போய் நடிக்கும்போது வயிறுக்குள்ளே ஒரு மாதிரி இருக்கும், உளருவோம், படப்படன்னு இருக்கும், வேர்த்து விடும், சுற்றி நிற்கிறவங்கெல்லாம் பார்க்குறாங்களேன்னு ஒரு ஃபீலிங் வேறு இருக்கும். ஸோ அந்த ஃபியரை விட்டு நம்ம வெளியே வரணும். அது இருந்துச்சுன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம பண்ணிடுறோம், நாளைக்கு ஒரு பெரிய டேரக்டர்கிட்ட போய் பண்ணும்போது ரொம்ப அசிங்கமாக போயிடும். நார்மலாக ஒரு டேரக்டர்கிட்ட போய் பண்ணும்போது அசிங்கமாக போயிடும். அண்ட் அது ஸ்லோவாக ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அந்த பசங்க கூட நடித்தவங்க அன்றைக்கி எல்லாருமே அன்றைக்கி என்னோட சின்ன வயசில் சின்னவங்க தான். பட் இருந்தாலும் எல்லாமே எனக்கு குருவாக இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாலசரவணன் எனக்கு அசிஸ்டன்ட் டேரக்டராக சொல்லிலாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த மாடுலேஷன்னா இந்த டைலாக். ஸோ இந்த மாதிரி அவங்கள வந்து எனக்கு சொல்கிறதுல எந்த விதமான என்ன சொல்லுவாங்க கூச்சலாம் கிடையாது. ஏன்னா என்னோட சின்னவங்களாக இருந்தாலுமே தே ஆர் ஸ்கில்டாக இருந்து 50 வயசுக்காரன்ட்ட கற்றுக்கிட்டான்னு என்னோட வயசு சின்ன வயசு 20 வயசுக்காரன்ட்ட கற்றுக்கிட்டாங்க. ரெண்டும் ஒன்று தானே. நம்மள்ட்ட எங்கேயோ நம்மளுக்கு விஷயம் ஒன்று கற்றுக்குறோம். ஸோ அப்படி ஓவர் கம்பெனி எனக்கு வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படின்னு உருவாகி அது வந்து என்ன ஒரு பெர்மனெண்ட் ஆர்டிஸ்ட்டாக மாறிச்சு. சார் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. என் பேர் மீனாட்சி சீரியலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் கூட இல்லை, இன்டர்ன்ஷிப் தான் பண்ணிட்டு இருந்தேன். நானும் பிரியமாதாவும். நீங்கள் வந்து ஷார்ட் நடித்து முடிச்சுட்டு ஸ்டேட்டை டேரக்டர் மானிட்டர்லாம் போக மாட்டீங்க. ஸ்டேட்டை எங்ககிட்ட வந்து எப்படி நடிச்சதுலாம் ஓகேவா அப்படின்னு கேட்பீங்க. சார் எங்ககிட்ட கேட்குறீங்களே, நாங்கள் என்ன சார் சொல்கிறது? இல்லை சொல்லு, ஓகே தானே, உங்களை தான் கவர் பண்ணணும், ஓகே தானே, ஷார்ட் ஓகே தானே, நல்லா நடிச்சுன்னா எதுவும் தப்பாக இருந்துச்சு? இல்லை சார் நல்லா தான் சார் இருந்துச்சு. உனக்கு ஓகேவாம்மா? நல்லா இருந்துச்சு அப்படின்பா. நீங்கள் அப்புறம் தான் சாட்டிஸ்ஃபைட் அப்படிங்கிற மாதிரி மானிட்டரே பார்க்க போவீங்க. எனக்கு நீங்கள் அவ்வளோ எதுக்கு புரட்சி தலைவர் எடுத்துங்க, எம்ஜிஆர் சார். அவர் வந்து நடித்து முடிச்சோன்னே லைட்மேன் சுற்றி இருக்கவங்கள தான் பார்ப்பாராம். அவங்க ரெஸ்பான்ஸ் வச்சு தான் சீன் நல்லா வந்திருக்கு அப்படி. அதே மாதிரி ரஜினி சார் ஆடியன்ஸ் நல்லா இருக்கா அப்படின்னு லைட் ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்க அங்கே. அண்ணா நல்லா இருக்குண்ணே, சூப்பர்ண்ணே, அவன் சொல்கிறத வச்சு அப்போ நல்லா பண்ணிட்டோம். ஒன்மூறுனாவே இதில் சிவாஜியில் விவேக் சார், என்ன விவேக் நான் தான் மிஸ்டேக் பண்ணேன்னா இது எதுக்கு ஒன்மூறு போகிறாரு அப்படின்னு. ஸோ இவங்க தான் ஆடியன்ஸுன்னு வரும். எனக்கும் எப்படின்னா நான் இப்போ நடிக்கிறேன் அப்படின்னா உள்ளுக்குள்ளே டேரக்டர் இப்போ சில பேர் நம்மளுக்காக வந்து சார் ஓகே சார் போதும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஆப்போசிட்டில் ஒரு ரியாக்ஷன் அதை போட்டுடலாம், சரியா இல்லை டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்றோம். பட் இவங்க வந்து சார் சூப்பர் அப்படின்னு லைட்மேன் நாங்கள் லைட் ஆஃபீஸர்லாம் உணர்வுபூர்வமாக சொல்லுவோம். நல்லா அங்கே ஒருத்தன் உட்காந்து அவங்க காஸ்டியூம் ஒருத்தன் அயன் பண்ணிட்டு இருப்பார், நம்ம காஸ்டியூம் டிசைனரோட அசிஸ்டண்ட்டு. அண்ணா எப்படி தான் நினச்சின்னு எனக்கு கத்தியில் அப்படி தான் ஆச்சு. விஜய் சாரோட நடிச்சிட்ருக்கோம், சவுண்டு போடுவாங்க தெரியுமா, அந்த மைக் அப்படி காலில் வச்சுட்டு சவுண்டு அந்த ஆசிரமத்துக்குள்ளே வந்து போகிற சீன், அந்த செக்கை கிழிச்சு போட்டுருவாங்க. அப்போ நான் டைலாக் வரும், சரி அது உங்களுக்கு என் மேலே இருக்க கோவம் இன்னும் போகலை, நான் திருப்பி அடுத்த வாரம் வரேன், ஜீவா ஒரு நிமிஷம் வா, அந்த கலெக்டரை கூப்பிட்டு போய் அங்கே டைலாக் பேசுவேன். சார் யதார்த்தமாக இருந்தது சார், நீங்கள் விஜய் சார்னு அதான் பார்க்காம ஒரிஜினலாகவே ஒரு கலெக்டர் வந்து ஒரு ஜீவா ஒரு பையனை கூப்பிட்ற மாதிரியே இருந்தது அப்படின்னா அவர் யாருன்னு பார்த்தா எம்ஜிஆர் சிவாஜி காலத்துலேருந்து சவுண்டில் இருக்கார். இதெல்லாம் வர பிளெஸிங் நம்மளுக்கு. அவங்ககிட்டேருந்து வாங்குறது. நான் வீட்டில் போய் சொல்லுவாங்க அந்த அவர் செம்மையாக பண்ணாங்க அந்த ஆள் அந்த தெரியல. அவங்களாம் வந்து எம்ஜிஆர் சிவாஜி மட்டும் இல்லை, நாகேஷ் சார், முத்துராமன் சார் அந்த பீரியடில் இருக்காங்கன்னா யாரெல்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ அது வந்து எனக்கு வந்து இன்றைக்குமே யாராக இருந்தாலும் இந்த அசிஸ்டன்ட் இங்கே இருக்காப்புல அப்போ சீன் ஓகேவாப்பா நல்லா இருந்தது சார், அப்புறம் சார் இன்னொரு சீன் ஓகேவாண்ணா ஓகே சரியா இல்லை போல இருக்குது அப்படி தான் ஃபீலிங் எடுத்து. இவங்க தான் ஆடியன்ஸு தேட்டரில், இவங்க தான் கைத்தட்ட போகிறாங்க. ஸோ அதுதான் இன்றைக்குமே. சார் சீரியலில் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு பிரேக் த்ரூ அப்படின்னா என் பேர் மீனாட்சி அந்த சீரியல் தான் இல்லையா? ஜெரால் சார் கூட பணியாற்றின அனுபவம். அது ஜெரால் சாரோட பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சீரியல் என் பேர் மீனாட்சி. ஏன்னா 5 அண்ணன் தம்பியோட கதை. அண்ட் ஜெரால் சார் இஸ் அ பர்சன் எப்படின்னா அவங்களுக்கு எமோஷனலாக பயங்கரமாக டச் பண்ணுவார் ஸ்பாட்லேயே. அது என்னென்னா அந்த டைலாக் இருக்குல்ல, அவர் எழுதுகிற பியூட்டிஃபுல் ரைட்டர், அது போக டேரக்டர். நம்மளுக்கு வந்து திட்டுறதோ கத்துறதோ இல்லாமல் அழகாக சொல்லி தருவார். அண்ட் மோரோவர் வந்து அவருக்கு நல்ல அசிஸ்டன்ஸ் அசோசியேட்ஸ் இருந்தாங்க. ஒன்று வந்து ரசூல், இன்னொன்று வந்து பஷீர். அவங்க 2 பேருமே டேரக்டர்ஸ். இப்போ ரசூல் பியூட்டிஃபுல் ரைட்டர். அண்ட் இவங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரி லுக்கு தான், ஒரு ரியாக்ஷன்ஸ் பார்ப்பாங்க. அண்ட் நான் நடித்ததெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்டோட மிர்ச்சி செந்திரோட நிறையா பண்ணேன். அண்ட் அவரும் நிறைய இஸ் அ பிக் டீச்சர். அவர் டீச்சர் நான் ரவி சார் இப்படி பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். அவரை பார்த்தாலே நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாம். எப்படி அந்த சீன் பண்ணுறாரு, ஒரு ஹியூமர் எப்படி பண்ணுறாரு, எமோஷன். ஸோ ஜெரால் சாரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எனக்கு அவரோட என் பேர் மீனாட்சி ரொம்ப எனக்கு என்ன நான் அவரோட கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி ஆகிட்டேன். ஜெரால் சார் ப்ராஜெக்ட்டும் நம்ம கண்டிப்பாக இருப்போம். அப்போ என் பேர் மீனாட்சி தான் வந்து எனக்கு வந்து சின்ன திரையில் இவர் ஓரளவுக்கு பண்ணுவார் அப்படின்ற ஒரு பேர் வாங்கி கொடுத்துச்சு. அதுதான் ஃபஸ்ட்டு. அண்டு ஜெரால் சார் வந்து நான் என்ன ஸ்பாட்டில் வந்து ஒரு டைலாக் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். ஒரு டைலாக் எழுதிக்கிட்டு இருக்காரு, 5 அண்ணன் தம்பிங்க ஒரு அப்பா.
ஸோ இதில் வந்து ஒரு தம்பி மட்டும் லவ் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறார் சொல்லும்போது அவர் இந்த வாசல் ஆட்சி ஹவுஸ் வாசலில் அப்படியே உட்காந்து பேனா வச்சுட்டு சரி என்ன எழுதலாம் டைலாக்கு ரவி சார் நீங்கள் தான் பேச போகிறீங்க சார்லாம் இல்லை ரவி நீங்கள் தான் பேச போகிறீங்க இப்போ வந்து என்ன எழுதலாம் டக்குன்னு இது பேசுங்க நான் சொல்கிறேன் அப்படியே பேசுங்க நல்லா இருக்கான்னு பார்க்கலாம். இந்த வீடு வந்து செங்கல் மணல் இதை வச்செல்லாம் கட்டினதில்லை, ரத்தம் பந்தம் இந்த பாசத்தினால நம்ம இது கட்டினது. இதுலேருந்து ஒன்று உருனா கூட வீடு சரிஞ்சிடும் அப்படின்றவாரு. அது அப்படியே ஃப்ளோட் பண்ணி மாடுலேஷன் பண்ணி ஒரு சின்ன அழகாக ஒரு என்ன சொல்கிறார் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு டைலாக் ஒன்று சொன்னார். அது டக்குன்னு உட்காரல. அப்போது சொன்னால் நான் கிளாப் பண்ணேன் சூப்பர் அப்படின்னு சொன்னேன். கிளாப் பண்ணி பிரயோஜனம் இல்லை, நீங்கள் டெலிவர் பண்ணுங்கள். நீங்கள் டெலிவர் பண்ணுற நான் எப்பவுமே என்ன பண்ணேன் டப்பிங்கில் என்ன எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணேன். டெலிவர் பண்ணுறது தான் டேரக்டரோட ஃபேஸில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும். அது பண்ணணும். அது பேசி முடிச்சுன்னு எனக்கு வெரி ஹாப்பி சூப்பர் சார். ஏன்னா இது வந்து அண்ணன் வந்து இன்னொரு தம்பிக்கு சொல்கிறது. ஏன்னா இது எனக்கு ஃபீலிங் இல்லை, நம்மளை இவ்வளோ தூரம் வளர்த்துருக்காருல நம்ம அப்பா அவர் சரிஞ்சிட்டு வரன்றது தான் மீனிங்கே. ஸோ ஒரு சூப்பர் சீன் அது. அப்போ இன்றைக்கும் நான் எனக்கு எப்போல்லாம் வந்து எனக்கு வந்து நடிக்க ஏதாவது பார்க்கணும் ஒரு பெரிய படம் பண்ண போகிறோம்னா என் பேர் மீனாட்சி ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும். அது போட்டு பார்ப்பேன். அது பண்ணது. அதுக்கப்புறம் அவரோட சீரியல்ஸ் நிறையா பண்ணியிருக்கேன். நாகம்மா பண்ணேன். அவரோட ரைட்டிங்கில் நிறையா பண்ணியிருக்கேன். அண்ட் மோரோவர் அதுக்கப்புறம் அடுத்தது அவரோட வாரிசுகளில் அவரோட ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லலாம் பஷீர் ரசூல் சார் பஷீர் சார் அவங்க கூடயும் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன். பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. விஜய் டிவி சான்ஸே இல்லை, பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். சரி சார், இப்போ வந்து சீரியலுக்கு ஒரு நடிப்பு, சினிமாவுக்கு ஒரு நடிப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு மாதிரி நடிக்கணும், இதை வேறு மாதிரி நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஏன்னா சடனாக சினிமா வாய்ப்புகளும் வர ஆரம்பிச்சது. எங்கேயுமே போதும் 3 அப்படிங்கிற மாதிரி படங்கள்லாம் தொடர்ந்து நடிக்கிறீங்க. எப்படி இருந்துச்சு அந்த வேரியேஷன் ஆஃப் ஆக்டிங்? இல்லை ஆக்சுவலி வந்து சீரியலுக்கு ஒரு நடிப்பு சினிமாவுக்கு ஒரு நடிப்புன்னு ஆக்சுவலி நான் யாருமே பண்ணுறதில்லை. அதுவும் நான் வந்து அந்த மாதிரி பேட்டர்னே கிடையாது. ஏன்னா நான் ஒன்று சொல்கிறேன்னா சிவாஜி சார் ஒரு மிகப்பெரிய நடிகன் சொல்லலாம். இஸ் எ வெரி பெரிய ஆர்டிஸ்ட். அவர் மனோஜ்குமார் நம்ம ஒருத்தர் எக்ஸ்ட்ரா சொல்கிறோம். சிவாஜி சாருக்கு அப்புறம் தமிழில் எடுத்துகிட்டு நாகேஷ் சார் இருக்கார், ரங்காராவ் சார் இருக்கார், தங்கவேல் இப்படி இருக்காங்க ஆர்டிஸ்ட். முத்துராமன் சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு கமல் சார் ரஜினி சார்லாம். இப்போ என்னென்னா ஒரு மெத்தட் ஆக்டிங்கு பேட்டர்ன் ஆக்டிங் அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து என்னென்னா ஆக்டர்னால் உங்களுக்கு இன்பில்ட்டாகவே நிறைய குவாலிட்டிஸ் இருக்கும். இந்த சீனுக்கு என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணால் இந்த சீனை எப்படி கொண்டு போகலான்னு நினைப்பாங்களே தவிர இந்த கேமராக்கு எப்படி நடிப்போம் அந்த கேமராக்கு அப்படி நடிப்போன்றதே சுத்தமாக கிடையாது. நம்ம என்ன சினிமாவில் பண்ணுறோமோ அதுதான் சீரியலில். ஃபஸ்ட்டு நான் ஆக்சுவலி சினிமாவுக்கு முன்னாடி சீரியல் தான் பண்ணேன். சீரியலில் பண்ணிட்டு போய் தான் 3 படம் பண்ணேன். பட் எனக்கு எந்த வேரியேஷன் எந்த கஷ்டமும் எனக்கு ஒன்றுமே தெரியல. ஏன்னா காப்பி புக் தான். தனுஷ் சார் என்ன பண்ணாரோ அதை அப்படியே காப்பி புக் பண்ணேன். இப்போ சீரியலில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சீன் கொடுத்துருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒய்ஃபை வந்து நீங்கள் திட்டுறீங்க சார், இந்த ஒய்ஃப் ரொம்ப ஓவர் அராஜகம், நீங்கள் கண்ணா பின்னான்னு திட்டுறீங்க, அது ஒரு சீனாக டைலாக அது போயிடும். ஏன்னா அங்கே வந்து சீரியலில் டைம் கிடையாது. கேசட் கொடுக்கணும், டேப் கொடுக்கணும். நீங்கள் அதை அங்கே அப்படி இல்லை. சினிமாவில் வந்து அந்த சீனையே வந்து இம்ப்ரோவைஸ் பண்ணி சீனை வந்து சப்போஸ் டைலாகே இல்லைனா கூட ஆடியன்ஸுக்கு அது கன்வே ஆகும் அந்த சீன் தான் என்ன அப்படின்னு. ஸோ அதனால் அந்த பேட்டர்ன் ஆஃப் ஆக்டிங் அப்படின்றது நம்ம டேரக்டரை பொறுத்திருக்கு. நம்ம போய் அப்படி தான் நிற்போம். சார் இப்படி பண்ணிவிடுங்க பண்ணும்போது சார் இந்த கையை தூக்காதீங்க, இந்த கண்ணு ரொம்ப வேணாம் சார், ரொம்ப ஓவராக சீரியல் என்னென்னா நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எங்கே போனீங்க அது சீரியல், எங்கே போனீங்க சினிமா, இங்கே தான் சார் போனோம், இங்கே தாங்க அப்படின்னா இந்த இது தான் சார். இது வந்து என்னென்னா நம்ம பண்ணணும்னு அவசியமே இல்லை. டேரக்டர் சொல்லிவிடுவாங்க சார் இது கொஞ்சம் பத்தலை கொஞ்சம் பண்ணிவிடுங்க. ஏன்னா சீரியலுக்கு கண்டிப்பாக ட்ராமா வேணும். பார்க்குறது எல்லாமே ஹோம் ஆடியன்ஸ் உட்காந்து பார்க்குறவங்க என்னடா நடிக்கவே இல்லையே அப்படின்றவாங்க டப்புன்னு. அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகணும், அது எக்ஸ்பிரசிவ் போகணும். இப்போ ஃபோன் வருது சினிமாவில் என்ன ஷாக் இறந்து எப்போ அவ்வளோதான். சீரியல் இது வந்து அந்த மீட்டர் இருக்குது, அதுதான். அது வந்து நம்ம வந்து நம்மளுக்குள்ளே அந்த மீட்டர் இருக்குது, நம்ம தான் யாருமே உருவாக்க முடியாது, யாரும் பண்ண முடியாது. எனக்கு இது வேணும்னு டேரக்டர் சொன்னார்னா அது நம்ம பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி உள்ள ஆக்டராக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இதுக்கு ஒன்று அதுக்கு ஒன்றுன்றதெல்லாம் கிடையாது. சார் சின்ன வயசில் உங்களுக்கு வந்து ஜீவன் வேலுமணி சாரோடைய பேரன் நீங்கள். அப்போது சினிமா ஷூட்டிங் வேறு ஷூட்டிங்கில் இப்போ வந்து எம்ஜிஆர் சாரை பார்த்துருப்பீங்க, சிவாஜி சாரை பார்த்துருப்பீங்க. அண்ட் நீங்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க லைக் என்ன அவங்க வீட்டுக்கெலாம் போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண இதெல்லாம் உண்டுன்ட்டு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருந்துச்சு? இப்போவும் அந்த மலர் நினைவுகள்லாம் இருக்கா? இருக்குது. நான் வந்து ஆக்சுவலி என்னென்னா நம்ம அப்போ வந்து என்னென்னா ஆழ்வார்பேட்டு, இந்த ஆழ்வார்பேட்டில் தான் வீடு, தாத்தாவோட வீடு, பெரிய பங்களோ. அது இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியும். எங்கள் வீட்டுக்கு பேக் சைடு தான் சந்திரபாபு சார் இருக்கார். கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா நாகேஷ் சார் இருக்கார். அப்போ என்னென்னா வந்து நாங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது நான் ஆனந்த் பாபு எல்லாம் கிளாஸ்மேட்ஸ் நாகேஷ் சார் வீட்டுக்கு தான் போவோம். ஸ்கூல் முடிச்சு வந்தோன்னா ட்ரெஸ்ஸை மட்டும் தான் மாற்றுவோம். இங்கே ட்ரெஸ்ஸை மாதிரி கொஞ்சம் நேரம் போய் சந்திரபாபு சார் வீட்டில் விளையாடுவோம். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டா அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நேரத்தில் அங்கே போவோம். நாகேஷ் சார் வீட்டுக்கு போய்ட்டு ஆனந்த் பாபு, நான், ராஜேஷ் பாபு, ஆனந்த் பாபுவோட பிரதர், கடைசி பிரதர், குட்டி பிரதர் இருப்பாங்க. நாகேஸ்வர் மேக்ஸிமம் இருக்க மாட்டார். ஆண்டி ரஜினா ஆண்டி தான் இருப்பாங்க. அவங்க தான் வந்து எங்களுக்கு டீ காஃபி கொடுப்பாங்க. நாங்கள் ஷட்டில் ஆடுறது, பேட்மிண்டன், பெரிய வீடு இல்லை ஆடும். அப்படியே வரும். அங்கேருந்து கொஞ்சம் நாள் கேரேஜ் அம்மா வீட்டுக்கு போவோம். இப்படி தான் வளர்ந்தோம். சினிமாவில் தான் வளர்ந்தோம்.
அண்ட் ப்ராப்பர் சினிமா கிட்ஸ் அப்படின்னா வந்து எங்களை கூட சொல்லலாம், எங்களை கூட சொல்லலாம், இருக்காங்க நிறையா, எங்களை கூட சொல்லலாம். அண்ட் மோரோவர் வந்து என்னென்னா, அப்போ வந்து இவர் தான் நாகேஷ், அவர் தான் சந்திரபாபு, இவர் தான் வந்து எம்ஜிஆர் சார், இவர் தான் சிவாஜி சார், எந்த வேல்யூவும் எங்களுக்கு தெரியாது. ஒரு அங்கிள், அவ்வளோதான். இப்போ தான் அந்த வேல்யூ நினச்சி பார்க்கும்போது நம்ம இப்படி இருந்திருக்குமா, இவ்வளோ டிஸ்டன்ஸில் இல்லை, அவர் மடி மேலேயே உட்காந்து அவர்கிட்ட பேசி அப்படி நினைக்கும் போது வந்து இன்றைக்கி அவங்க நடித்த படங்கள் பார்க்கும்போது, அவங்கள பற்றி மற்ற ஆக்டர்ஸ் பேசும்போது, நம்ம அவ்வளோ க்ளோஸாகவே இருந்துட்டோம், நம்ம அவ்வளோ பெரிய பிளெஸிங்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கேன். ஒருவேளை அந்த பிளெஸிங்ஸ்னால தான் ஏதோ ஒரு ஓரத்தில் சினிமாவில் ஓட்டிகிட்டு இருக்குமா, எதுவுமே தெரியல. ஆனால் இப்போ நினச்சாலும் அது பயங்கரமான ஒரு நல்ல ஃபீலிங் கொடுக்கும் நம்மளுக்கு. ஒரு சினிமாவில் போனால் கூட நம்ம இப்படி இருந்துட்டோம், அதனால் வந்து எனக்கு கேரவன் கொடு, எனக்கு வந்து உடனே நீங்கள் சான்ஸ் கொடு, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, அதெல்லாம் செய்ய கூட முடியாது. ஏன்னா பெரிய பெரிய நீங்கள் பார்த்துருப்பீங்க, வாரிசு நடிகர் அப்படின்றனா ஒரு சில பேர் ஷைன் பண்ணலாம், அதுவும் அவங்களோட சொந்த முயற்சியில் இருக்கும், அவங்களோட உழைப்பில் தான் இருக்குமே தவிர, இவரோட பையன்றதுனால உங்களுக்கு வாய்ப்பு வந்துடாது. டெஃபினட்டாக வர நீங்கள் என்னவோ அதை வச்சு தான் நீங்கள் சினிமா. ஆமாம், வாய்ப்பு வரலாம், அதை சஸ்டெயின் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு என்ட்ரி, நான் சொல்கிறது கரெக்ட், என்ட்ரி கிடைச்சிடும், உங்களுக்கு கேட் ஓப்பன் ஆகிடும், அங்கேயே நடக்கணும். நீங்கள் அது யார் கூட்டு போவாங்களே, நீங்கள் தான் கூட்டு போய்க்கணும். இப்போ கவுண்டமணி சார் சொன்ன மாதிரி திறமை, அந்த அதிர்ஷ்டம், அந்த நேரம், அது மூணுமே சேரணும். எனக்கு வந்து என்னென்னா, எனக்கு வந்து அந்த ஃபீலிங்ஸே எனக்கு போதுன்ற மாதிரி எனக்கு ஒரு ஆயிடுச்சு. நம்ம ட்ராவல் பண்ணுற இடமே நல்ல இடம், யாருக்கும் நம்ம வந்து போய் இவர் காம்படிஷன் இல்லை என் ரோல் இவர் எடுத்துட்டாரு அப்படின்லாம் இல்லை. ஒரு 4-5 நடிகரில் வந்து இவர் இல்லைனா இவர், இவர் இல்லைனா இவர், அந்த ரேஞ்சுக்கு கடவுள் நம்மளை கொண்டு வந்து இப்படி வச்சிருக்காருன்றது நான் சொல்கிறது வந்து. ஃபார் எக்ஸாம்பிள் காட்ஃபாதர் ரமணகிரி வாசன் என்னோட டைரக்டர்ஸ், மெயினாக சீரியல் டைரக்டர்ஸ் முதல்ல, அதுக்கப்புறம் ஃபிலிம் டைரக்டர்ஸ், அண்ட் அது மட்டும் இல்லை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ். அது நாட் ஒரு காஸ்டியூம் என்னது டிசைனரில், அப்போ காஸ்டியூம் டிசைனரில் காஸ்டியூம் அயன் பண்ணுறாரு தெரியுமா, காஸ்டியூமர் என்ன, அவர் கூட போயிட்டு சார் ரவி சார் நல்லா நடிப்பார்லாம் சொல்லி எனக்கு வாய்ப்பு வந்துருக்கு. ஏன்னா சினிமாவில் அந்த 24 கிராஃப்ட்டுக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன், காலத்துக்கும். ஏன்னா சாப்பிட்றது நம்ம சினிமாவில் தான் சாப்பிட்றோம். சினிமா சாப்பாடுனா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. நீ சினிமா சாப்பாடுனா என்னென்னா, சினிமாவில் தான் நம்ம பிறந்து சினிமாவில் தான் வளர்ந்துருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து ரைஸும் ப்ரொவிஷன்ஸும் எந்த காசில் நம்ம வாங்குகிறோம், சினிமாவில் சம்பாதிக்கிறது தான். ஸோ அதை தான் சினிமா சாப்பாடுன்றோம். இப்போ நீங்கள் ஐடியில் தான் உனக்கு ஐடி சாப்பாடு. ஃபார் எக்ஸாம்பிள், அது எங்கே நீ வேலை செய்ய அந்த ப்ரொஃபஷன் தான். பட் சினிமா சாப்பாடுன்னு நான் சொல்கிறது காரணம் என்ன, அது ஒரு எமோஷன் இருக்குது, அதில் ஒரு பாண்டிங் இருக்குது, ஆனால் சந்தோஷமாக பெருமையாக இருக்குது. இது ஒரு கலை, இது எல்லாருக்கும், அதாவது எல்லாருக்கும் இந்த கலை வந்துடும் நம்ம சொல்ல முடியாது. இது வந்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டால் மட்டுமே நீ சினிமாவில் நிரந்தர கலைஞனாக இருக்கணும். நான் சொன்ன கலைஞனாக இருக்கிறது எனக்கு இஷ்டம் இல்லை, நிரந்தர கலைஞனாக சினிமாவில் அப்படியே ட்ராவல் ஆகி கடைசி வரைக்கும். இவரும் ஒருத்தர் இருந்தார்ப்பா, கமல் ரஜினியோட பீரியட், கமல் சார், ரஜினி சார், விஜய் சார், ரஜினி சார், இந்த பீரியடில் இப்படி ஒரு நடிகர், இது ஒரு நடிகர் இருந்தார் அப்படின்ற பேராச்சும் கடைசியில் வாங்கிடும். ஸோ இந்த அவார்டு அது இது அதுக்கெல்லாம் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டே சுத்தமாக கிடையாது. கரெக்டாக நடிக்கணும், டேரக்டரோட ஃபீல் நம்மளுக்கு ஃபுல்ஃபில் பண்ணணும், நம்மளால ப்ரொடியூசருக்கு லாஸ் வரக்கூடாது, அவ்வளோதான் மேட்ரு. சென்னையுடைய முதல் டெபுட்டி மேயர் உங்கள் பாட்டி, அவங்கள பற்றி சொல்லுங்கள் சார். எங்கள் அப்பாவோட அம்மா மிஸ்ஸஸ் அகல்யா சந்தானம், ஃபஸ்ட்டு லேடி டெபுட்டி மேயர் ஆஃப் சென்னை. இப்போ ரிப்பன் பில்டிங்கில் அவங்க பேர் இருக்குது. மாப்போசி எதிர்த்து ஜெயித்தாங்க. அவங்க பெரிய சோஷியல் ஆக்டிவிஸ்ட். எனக்கு தெரிஞ்சு என் பிளட்டில் அது சோஷியல் ஆக்டிவிட்டி இருக்குன்னா அது காரணம் அவங்க தான் டெஃபினட்டாக. ஏன்னா அவங்க இந்த கேள்வி ரொம்ப ஹாப்பி எனக்கு நீங்கள் கேட்டது, நான் நிறைய பேர் கேட்கல. ஸோ அவங்க மாப்போசி அப்போ இருக்கிறத வந்து ஏகப்பட்ட பேர், எனக்கு பேர் மறந்துடுறேன். மாப்போசி தான் அவரோட எதிரி, ஆனால் அவரே வந்து பாராட்டினார். ஃபஸ்ட்டு லேடி மேயராக வந்து, அண்ட் அத்தனை ஜென்ஸு முன்னாடி ஒரே லேடியாக. இன்றைக்கி அவங்க ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, நான் ஷேர் பண்ணுறேன் எனக்கு கிடச்சதுன்னா. அவங்க அந்த பார்லிமெண்ட்டில் போனது, அந்த இதில் செக்ரட்டரி போனது, அப்புறம் அந்த பொலிட்டிக்கல் மீட்டிங் அட்டன் பண்ண எல்லா ஃபோட்டோஸும் இருக்குது. அதில் வந்து நார்த்லேருந்து வந்தவங்களாம் இருக்காங்க, நேருலாம் இருக்கார். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது பாட்டியோட வேல்யூ எனக்கு அப்போ தெரியல. அப்போ நிறைய திட்டிருக்கோம், சண்டை போட்டிருப்போம். பார்க்கும்போது இவ்வளோ பெரிய லேடி, அண்ட் அட்லீஸ்ட் அவங்க லெகசியை வந்து நம்ம வந்து கொண்டு போனோம். ஸோ இன்னாரோட பேரன் அவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ அது தேவையில்லை. பட் என்னால் ஒரு 4 பேர் சந்தோஷப்பட்டாங்க அப்படின்ற ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டி நான் பண்ணால் பிளட் டொனேஷன் பண்ணுறேன். அந்த பிளட் டொனேஷன் நான் பண்ணுறதுக்கு விஷால் தான் காரணம், விஷால் பிரதர் அவங்க தான் காரணம். அந்த குரூப்பில் கார்த்தி பிரதர் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க, நிறையா நான் ஆக்டர்ஸும் இருக்காங்க. பட் நீங்கள் அந்த சோஷியல் ஆக்டிவிட்டி இப்படி மூவ் ஆகுதுன்னா நம்பிக்கையோட கண்ணை மூடிட்டு விஷால் பிரதர் வந்து நீங்கள் பிளட் டொனேஷன் நீங்கள் ஹெட்டாக இருக்குன்னு பார்த்துங்க. நீங்கள் பிளட் டொனேஷன் அப்படி போயிட்டுருக்கு. அப்புறம் அவ்வளோ உயிரை காப்பாற்றிருக்கோம், நிறைய உயிர்களை காப்பாற்றிருக்கோம். அது பெருமைக்கு சொல்லலை, அது ரொம்ப பேஷனோட நம்ம ஆசையோட செய்கிறோம், டியூட்டியோட செய்கிறோம் இல்லை. அவங்களும் நம்மள ஒருத்தர் அப்படின்றது. இப்போ நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு உயிர்னா என்ன பண்ணுவோம், அந்த ஸ்பீடில் பண்ணுவோம். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு பிளட் ரிக்வஸ்ட் வருதுன்னா இமீடியட்டாக அப்படி ஷேர் பண்ணிடுறாங்க. ப்ரோ இந்த பிளட் யாருக்கு கிடைக்கும்னு பாருங்கள், அப்படி ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு ஷேர் பண்ணுறதுக்குள்ளே உயிர் போயிடும். நான் அது பண்ணல. நான் அது டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணுவேன்னா, அந்த இதுக்கு நம்பருக்கு ஃபோன் அடிப்பேன், என்ன பிளட் வேணும், எந்த ஹாஸ்பிட்டல். இம்மீடியட்டாக எங்கள் மக்கள்கிட்ட சொல்லுவேன், யாரெல்லாம் இருக்கா பிளட் கொடுக்குறதுக்கு இப்போ கரெக்டாக. ஏன்னா டயபிட்டிஸ் இருக்கக்கூடாது, இது இருக்கக்கூடாது, ஆல்கஹால் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வந்து ஒரு டீம் உருவாச்சு. பசங்க நம்மளுக்காக எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி ஹேட்ஸ் ஆஃப் காலேஜ் ஸ்டூடெண்ட்.
கோவிடில் கூட போனாங்க. கோவிடில் கூட எத்தனை உயிர் காப்பாற்றிருக்காங்க. பட் நான் சொல்கிறது எல்லாம் நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த எல்லா பிளெஸ்ஸிங்கும் வந்து விஷால் சாருக்கு போகும். ஏன்னா அவர் வந்து கண்ணை மூடிட்டு நீங்கள் பண்ணுங்கள், ஒரு வாட்டி பண்ணும்போது முதுவை தட்டி கொடுக்குறது இது பெரிய விஷயம் இல்லை. அதே மாதிரி டாக்டர் தீபான்னு ஒரு லேடி இருக்காங்க. அவங்க வந்து ஒரு லேடியாக இருந்தாலும், லேடினா ஒன்று தப்பு இல்லை, ஈக்குவல் மோர் தென் அ மேன். அவங்க ஒரு அவங்க ஹஸ்பண்டுக்கு நான் பாராட்டு சொல்கிறது காரணம் 1 மணிக்கு மேலே 2 மணிக்கெலாம் யோசிக்கிறதே கிடையாது. சென்னை ஃப்ளட்ஸ் எல்லாம் அவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க. நிறைய பேருக்கு போய் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட், மெடிக்கல் கேம்ப்பு, அவ்வளோ பேர் இன்வால்வ். இதில் ராணாவுக்கு பதில் இன்வால்வ் பண்ண வச்சார் விஷால். ஸோ அந்த மாதிரி சோஷியல் ஆக்டிவிட்டி நான் பண்ணுறேன்னா, நீங்கள் இன்றைக்கி பார்ட்டியோட அந்த லெகசி கேரி பண்ணுறோம். ஒரு டெப்யூட்டி மேயராக இருந்தவங்க அவங்க கிராண்ட்சன், அவரும் இந்த மாதிரி பிளட்லாம் பண்ணுறாரு. ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு சின்ன ட்ரஸ்ட் வச்சுருக்காங்கன்னா அதுக்கு மிஸ்ஸஸ் அகல்யா சந்தானம் தான் காரணம். 3 படத்தில் வந்து சிவகார்த்திகேயன் சார் பார்க்குறதுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. அப்போ உள்ள சிவகார்த்திகேயன் சார், அதுக்கப்புறம் காக்கி சட்டை, அப்புறம் மாவீரன், இப்போ வரைக்கும் ஒரு அந்த ட்ராவல் எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, நான் அது என்ன சொல்லுவாங்க, அது மிகப்பெரிய நாகேஷ் சாரோடைய உடல்நிலை சரியில்லாதப்போ கூட நீங்கள் இப்போ கூட இருந்தீங்கல்ல? ஆமாம், நாகேஷ் சார் அப்போ ஒரு பிளட் வாமிட் பண்ணி நிறைய பயங்கர சீரியஸாக பிழைக்க மாட்டாருன்ட்டாங்க. நாகேஷ் சார் பிழைக்கிறதே கஷ்டம், இனிமேல் வந்து ரொம்ப இதாகின்னு சொல்லிட்டு. ஆனால் மிராக்கிள் 3 படத்தில் பிரபு சார், அதே மாதிரி இது என்ன மாயம் படத்தில் விக்ரம் பிரபு சார், இவங்க 2 பேரோட காம்பினேஷன் அடிக்கும்போது ஏதாவது காமன் ஃபேக்டர் ஏதாவது நோட் பண்ணிங்களா சார்? காமன் ஃபேக்டர் கண்டிப்பாக இருக்குது 2 பேருக்கு. ஏன்னா அப்பாவும் பையனும் ஒரே கேரக்டர். ஏன்னா பிரபு சார் எப்பவுமே உங்களை கலகலன்னு உள்ளே பண்ணிடுவார். இப்போ நான் புது ஆக்டராக உள்ளே போகிறேன். ஃபஸ்ட்டு எங்கேயும் எப்போதும் தான் அவங்களுக்கு சினிமாவுக்கு வந்த வாய்ப்பு இல்லையா சார்? அதில் நல்ல ஹாப்பியான ஒரு படம், ஆனால் வருத்தமான ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அது சொல்கிறேன், நான் இதுவரை சொல்லலை. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.